கை தூக்குங்க பார்ப்பான். அதுக்கும் சொல்லுவாங்க, நீங்க அதுக்கு பின்னாடி வேற சொல்லிட்டீங்களே அப்படிமா. நிலையறிஞ்சிட்டா என்னன்னு வேற சொல்லிட்டேன்ல, அதெல்லாம் சொல்லாம இருந்தா பரவாயில்ல அப்படிமா. அப்ப குட்டி போட்ட போன மாதிரி மோனைகிட்டே சுத்திக்கிட்டே தெரிய வேண்டியதான். வேற என்ன செய்ய முடியும்? வலி இல்லைன்னு இல்ல, வலி இருக்கும். வலியோட தான் சுத்தணும். உங்களுக்கு தான்டா. நீங்க சொல்ற வழி வேற வழி, எங்களுக்கு வழி இல்ல. கேள்வி எப்படி ஆரம்பிக்கிறது? கேள்வி கேட்கணும் நாங்க, அது எப்படி ஆரம்பிக்கிறது? எனக்கு இந்த இடத்துல வழி தண்ணி இருக்கு அப்படி உருவாக்குறதா கேட்குது. நம்மளா உருவாக்குறது. நல்லாதான் இருக்கிறேன், ஆனா எனக்கு இந்த போசம் வலிக்கு சாமி. மேல தூக்க முடியல கைய. அதுக்கு என்ன காரணம்? காரணம் வேண்டாம், எதனால அதுவும் தெரிஞ்சுக்கிற வேண்டாம். இந்த வலியை போக்கணும். காரணம் தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற? அது அந்த வலியை போக்குறதுக்கு என்ன, அதுதான் கேள்வி. இத கேட்கறதுக்கு என்ன? வகுத்த வலி எல்லா இடத்துலயும் முற்ற மோதுற தீரல, இந்த வலியை போக்குறதுக்கு என்ன வழி கேட்கலாமே. அது சனீஸ்வரங்கிட்ட இருந்து வருது. புரியுதா? என் குடும்பத்துல ஒருத்தர் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காரு, முடியாம இருக்காரு, தீராத நோய். அதுக்கு தீர்வு என்ன சாமி கேட்கலாம். இதுக்கு என்ன கஷ்டம்? குடும்பத்துல துன்பமே நீ சொன்ன மாதிரி பொருளாதாரம் கூட இருக்கட்டும், குடும்ப கஷ்டம் தீர்க்கவே முடியல. பொருளாதாரத்துல மாட்டிக்கிட்டு குழந்தைகளும் குட்டி நாங்க நொம்பல போடுறோம். இந்த நொம்பலத்துக்கு என்ன தீர்வு? என்ன பண்ணுனா தீரும்? இருக்கட்டும். இதுக்கு என்ன தீர்வு? எப்படி நாங்க எப்படி தப்பிக்கிறது கேட்கலாம்ல. அப்படி கேட்டவங்க எல்லாம் இன்னைக்கு அதுல இருந்து விடுபட்டு இருக்காங்கல்ல. அப்படி கேட்டு முறையிட்டவங்க எல்லாம் அந்த பிரச்சனை இருந்து விடுபட்டவங்களும் இருக்காங்கல்ல. சொல்லுங்க, இது கேட்க தெரியாதா? நீதான் சொன்ன எப்படி கேட்கறதுன்னு சொல்லியாச்சு. இது மாதிரி எல்லாமே கேட்கலாம். ஒரு குழந்தை ருதுவாகல, வயசு 20 ஆயிருச்சு, ஊர்ல எல்லாரும் என் குழந்தைய ஒரு மாதிரி பேசுறாங்க, அது பொம்பளை குழந்தை ஆயிடுச்சு சாமி, அதுக்கு என்ன விதிமுறை, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாமா, இல்ல என்ன செய்யலாம் கேட்கலாம். குழந்தைக்கு 30 வயசு ஆகி போச்சு, மாங்கலிய பாக்கியம் வரல, மாலை பொருத்தம் அல்ல, நாங்களும் எல்லா இடத்துக்கும் போய் வந்துட்டோம், சரியான தீர்வு வரல, இந்த குழந்தைய காப்பாற்றணும் கேட்கலாம். குழந்தை வரம் இல்ல, என் புள்ள கஷ்டப்படுறா, அசிங்கப்படுறா, 4 பேருக்கு முன்னாடி நிக்க முடியல,
அதுக்கு என்ன சாமி கேட்கலாம். இப்படி எண்ணற்ற கேள்விகள் இருக்கு ஒரு குடும்பத்துல. கேள்வியே கேட்க முடியாத குடும்பமா இருக்கு. சொல்லு. அப்ப நீ கேட்கும் போது அதுக்கு உண்டான மார்க்கம் பயணம் பதில் இது வரும்ல. இதை இப்படி பயணம் பண்ணு, இந்த இதுக்கு இதை செய்ய. ஏன் 22 வயசு ஆகி ருதுருவாகாத குழந்தை காளிப்பன் தம்பிக்கு கூட்டிட்டு தான் வந்தாங்க, சொல்லத்தான் வந்தாங்க, சொன்னாங்க. வழிமுறையை சொல்லி கொடுத்தோம். பாலடைஞ்ச பிள்ளையாரு கோயில்ல தான் நீ இந்த பரிகாரத்தை செய்யணும் 48 நாளைக்குன்னு. அவங்க 2-3 கோயில் சொன்னாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீயும் மாங்குடி அவங்க ஊருக்கு தெற்கு இருக்கு, தெற்கு மீனாட்சியாரம். மாங்குடிக்கு வர்ற வழியில அந்த ஆத்துக்குள்ள ஆத்த ஒட்டி ஒரு பாலடைஞ்ச கோயில் இருக்கு, அங்கதான் செய்யணும்னு சொன்னோம். சாமி அது மோசமான ஏரியா, அந்த ஏரியாவில் எப்படி நாங்க காலையில 4 மணிக்கு போய் அந்த இதை செய்ய முடியும்? நாங்க அங்கதான் செஞ்சாகணும்னு சொன்னோம். உனக்கு என்ன வேலை? ஓடுவாளத்துக்கு இப்ப ஓடுவாளம் போட்டிருக்காங்களோ? சரியா? நம்ம மேற்கு பக்கம் இருக்கும். புரியுதா? செஞ்சாங்க. உன் குழந்தை சரியாகணும்னா நீ தான் கூட்டிட்டு போகணும். என்னது கொண்டு போகணும்னாங்க, வீட்லயே அவளுக்கு தலைவலியே தண்ணி ஒரு குடத்தை ஊத்தி நினைச்சுக்கிற சொல்லு. ஒரு குடம் தண்ணி கையில கொண்டு போய் சொல்லு. 1 ரூபா கற்பூரம், 1 ரூபாய்க்கு ஊதுவித்தி, வேற ஒண்ணுமே கொண்டு போகாத. போன உடனே அந்த பிள்ளையார் மேல அந்த குட தண்ணி ஊத்திட்டு முத நாள் 9 சுத்து, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுத்து கூட்டிக்கிட்டே வா. 48 நாளைக்கு 48 சுத்து வர்றது மாதிரி அப்படின்னு சொன்னோம். செஞ்சாங்க. 48 நாள் செஞ்சு முடிச்சாங்க. 49ஆம் நாள் ருதுவானா. ஆஸ்பத்திரிக்கு பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணுமே சாமி, ஒன்னும் ஆகலையேன்னாங்க. அங்க ஆகாது. இதுக்கு எங்க எதை செய்யணுமோ அதுதான் ஆகும். காட்டி கொடுத்தோம். இன்னைக்கு அவர் 2 பிள்ளைய பெத்துட்டா. அப்படி கேட்கணும் சாமி. அவங்களால முடிஞ்சது. அந்த குழந்தை ருதுவானதுனால முதல் குரு பூஜைக்கு அவங்க 5000 ரூபாய் காணிக்கை போட்டு போனாங்க. குடும்பத்தோட வந்து கலந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்ப சூழ்நிலை எங்களால உண்மையிலே சொல்லிட்டாங்க, ரெகுலரா எங்களால பயணம் பண்ண முடியாது சாமின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஏதோ வருஷத்துல ஒரு முறை வேணா நாங்க வந்து போறோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரிதான் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன கஷ்டம்? தீர்வு கொடுக்கிற இடத்துல தீர்வை கேட்டு பெறுறதுல என்ன கஷ்டம்?